வணக்கம். செல்வகுமாரின் கோடை மழை 2025 எப்படி இருக்கும்? தற்பொழுது உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் மழை பொழிந்து கொண்டிருக்கிற நிலையில், டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர பகுதிகளில், கிழக்கு மாவட்டங்களில் மழை பொழிவு பற்றாக்குறை இருக்கிற நிலையில் கோடை மழை பொழிவு எப்படி இருக்கும் என்பதை இதில் பார்ப்போம். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே உள் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் நல்ல மழை, அங்கேயும் ஒதுக்கி இருந்தாலும் பெய்த இடத்தில் பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் 53 மில்லிமீட்டர், அதாவது மைக்கனம்பட்டி பிடபிள்யூடி ஐப்பில் 53 மில்லிமீட்டர், பொள்ளாச்சி தாலுக்கா அலுவலகம் 40 மில்லிமீட்டர், ஆழியாறு 27 மில்லிமீட்டர், வீரபாண்டி 25 மில்லிமீட்டர், மேலும் மேட்டுப்பாளையம் 23 மில்லிமீட்டர் என்று சிறுவாணி அடிவாரம் 22 மில்லிமீட்டர், பெரியநாயக்கப்பாளையம் 12 மில்லிமீட்டர், சோலையாறு 10 மில்லிமீட்டர். திண்டுக்கல் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் ஒட்டஞ்சத்திரம் சத்திரப்பட்டி 55 மில்லிமீட்டர், திண்டுக்கல் 44 மில்லிமீட்டர், பழனி 36 மில்லிமீட்டர், நிலக்கோட்டை 35 மில்லிமீட்டர், நத்தம் 30 மில்லிமீட்டர், காமாட்சிபுரம் 25 மில்லிமீட்டர், வேடசந்தூர் 22 மில்லிமீட்டர், வேடசந்தூர் புகையிலை ஆய்வு நிறுவனம் 22 மில்லிமீட்டர், கொடைக்கானல் 16 மில்லிமீட்டர், கொடைக்கானல் போட் கிளப் 14 மில்லிமீட்டர். ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாப்பேட்டை 25 மில்லிமீட்டர், குண்டேரிப்பள்ளம் 21, பவானி 20, இப்படி மழைப்பொழிவுகள். அடுத்து கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா பேச்சிப்பாறை 83, புதனணை 80 என்று நிறைய இடங்களில் மழைப்பொழிவு. கரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரவக்குறிச்சி 68, கிருஷ்ணராயபுரம் 53, மாயனூர் 52, ஆனைப்பாளையம் 48 என்று மழைப்பொழிவுகள். மதுரை ஏழுமலை 80 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. 81 மில்லிமீட்டர் 8 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது, அதாவது 81 மில்லிமீட்டர். மேலும் கள்ளிக்குடி 68 மில்லிமீட்டர், உசிலம்பட்டி 60 மில்லிமீட்டர், மதுரை விமான நிலையம் 55 மில்லிமீட்டர், சோழவந்தான் 51 மில்லிமீட்டர், மேலும் பெரியப்பட்டி 38 மில்லிமீட்டர், பேரையூர் 37 மில்லிமீட்டர், ஆண்டிப்பட்டி 36 மில்லிமீட்டர், கல்லந்திரி 35 மில்லிமீட்டர், வாடிப்பட்டி 35 மில்லிமீட்டர், திருமங்கலம் 34 மில்லிமீட்டர், மதுரை நார்த் 33 மில்லிமீட்டர், குப்பனம்பட்டி 30 மில்லிமீட்டர், தல்லாகுளம் 26 மில்லிமீட்டர், மேட்டுப்பட்டி 22 மில்லிமீட்டர், சிட்டம்பட்டி 20 மில்லிமீட்டர், புலிப்பட்டி 18 மில்லிமீட்டர், மேலும் வீரகனூர் 14 மில்லிமீட்டர், சாத்தியார் 9 மில்லிமீட்டர். மேலும் மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி 60 மில்லிமீட்டர், பரமத்தி வேலூர் 30 மில்லிமீட்டர். இப்படி மழைப்பொழிவுகள் இருந்து கொண்டிருக்கிற கனமழை பொழிவாக ராமநாதபுரம் பாம்பன் 24, சேலம் மாவட்டம் எடப்பாடி 50 மில்லிமீட்டர். மேலும் நிறைய இடங்களில் கனமழை பொழிவு பொழிந்திருக்கிறது. தேனி மாவட்டத்தில் சண்முகா நதி 57, அரண்மனைப்புத்தூர் 50, பெரியகுளம் 50, உத்தமபாளையம் 46, ஆண்டிப்பட்டி 26, வீரபாண்டி 28 என்று மில்லிமீட்டரில் மழை. திருச்சிராப்பள்ளியில் பொன்னையார் அணை 36, மேலும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 28, நலுமுக்கு 24 என்று மழைப்பொழிவுகள் பொழிந்திருக்கின்றன. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி 32 என்று மழைப்பொழிவுகள். மேலும் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி 64, சிவகாசி ஆர்டிஓ ஆபீஸ் 46. இப்படி மழை பொழிந்திருக்கிற இன்றைக்கு நிலைமையில் மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா வாய்ப்பில்லை. இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி கிழக்கு காற்றையும் தெற்கு காற்றையும் மேற்கு காற்றையும் தன் பக்கம் இருந்த போதிலும் கிழக்கு தெற்கு காற்று தன் பக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் என்பதனால் வெப்பமடைந்த நீராவி தமிழ்நாட்டுக்குள் ஏறாது. மேற்கு திசையிலிருந்து மட்டுமே மேற்கு காற்று, அதாவது அரபிக்கடல் குளிர்காற்று நுழையும். இது வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்தாலும் குளிர்விக்கும் காற்று இல்லாத காரணத்தினால நேரடியாக வங்கக்கடலின் நிகழ்வு நோக்கி பயணித்துவிடும். இதனால் வங்கக்கடலில் மட்டுமே மழை இருக்கும். இரு காற்று இணைவு எல்லாம் பெரும்பாலும் வங்கக்கடலிலே இருக்கும். நீராவியை நீராக வங்கக்கடலிலேயே இடைமறித்து அங்கேயே கொட்டச் செய்துவிடும். ஏற்கனவே இது போன்ற ஒரு அமைப்பு கடந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் அமைந்தது. ஒரு நிகழ்வு ஒன்று ஜிக்ஸாக் போட்டு அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து இறுதியில் அது தமிழ்நாட்டின் கரையை அடைந்தாலும் ஏற்கனவே மழைப்பொழிவெல்லாம் கடலில் கொட்டி வந்தது போலவே இப்பொழுது இடைமறித்து கொட்டச் செய்கிறது. தெற்கு காற்றிலிருந்து வரக்கூடிய நீராவியை கிழக்கு காற்றும் மேற்கு காற்றும் வங்கக்கடலிலே சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்பொழிவை கொட்டுகிறது.
தமிழ்நாட்டிலும் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று அனலாக வரும் கிழக்கு கடற்கரை நோக்கி. அதனால் மழைப்பொழிவு பெரிதாக இருக்க வாய்ப்பில்லை. நிகழ்வு வடக்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது. தமிழ்நாட்டு கரைக்கு நெருக்கமாக வந்தாலும் வெறும் காற்றை மட்டுமே கொடுக்கும். காற்றுனா புயல் காற்று அல்ல. ஒரு மதிய நேரத்தில் மாலை நேரத்தில் ஒரு சாதாரண ஒரு தரைக்காற்று, லேசான ஒரு காற்று, அதாவது கடலோர பகுதிகளில் மட்டுமே இருக்கும். அந்த லேசான ஒரு காற்று இருக்கும். இது தவிர பெரிய அளவிலே மழைக்கு வாய்ப்பில்லை. ஆனால் மழை வாய்ப்பு இருக்கும். தூறல் நனைக்கும் மழைப்பொழிவுகளாக இருக்கும். இன்றைக்கு தேதி அதாவது 8, 9, 10, 11ஆம் தேதி எதிர்பார்த்த நிலையில் இந்த மழைப்பொழிவு எல்லாமே ஒடிசா, ஆந்திர பிரதேசம் பகுதிகளிலே குவிக்கப்படும். பெரும்பாலும் கடலிலே குவித்துவிடும். தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் தூறல் சாரல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நாளை இருக்கும் மழை. இன்றைக்கு வாய்ப்பு எங்கும் இருக்காது. கேரளாவில் மட்டும் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு நாளை தான். நாளை 8, 9, 10, 11ஆம் தேதியில் இருக்கும். ஆனால் பெரிதாக இருக்காது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை இருக்கும் 8, 9, 10 தேதிகளில். கேரளாவில் வெப்பமடைந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும்போது மலைகளால் குளிர்விக்கப்பட்ட மழைப்பொழிவு ஏற்படுத்தும். அது தவிர பெரிய அளவில் மழை இருக்காது. அடுத்தபடியாக 12ஆம் தேதி அடுத்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கரையோர மாவட்டங்கள் வரைக்கும் மழைப்பொழிவு வந்தாலும் மேற்கிருந்து தான் மழையே வரும். மேற்கு தென்மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு பருவக்காற்று காலம் போல் தென்மேற்கு மேற்கு திசையிலிருந்து ஒரு காற்றோட மேகம் வரும். அது வடக்கு கிழக்கு பகுதிகளில் கொஞ்சம் காற்றை குவிக்கும். இதனால் வரக்கூடிய 12, 13, 14 தேதிகளில் கடலோர மழை வந்தாலும் மேற்கிலிருந்து வருவது தான். அது வர்ற வழியிலே தீர்ந்து போகும் வாய்ப்பு இருக்குது. இறுதியில் டெல்டாவிற்கு லேசான மிதமான மழைப்பொழிவை கொடுக்கும் வாய்ப்பு இருக்குது. 12, 13, 14, 15. அடுத்தது அது 18ஆம் தேதி வரைக்கும் தொடர வாய்ப்பு இருக்குது. வெப்பச்சலன இடி மழைப்பொழிவுல மேற்கிலிருந்து வரும். அடுத்தது 22ஆம் தேதி. 22ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. இப்படி மாத இறுதியில் மே 2 கனமழை இருக்கிறதுங்க. மே 2 கனமழை இருக்குது. மே 2, 3, 4, 5 கனமழை இருக்குது. மே 12, 13, 14, 15 கனமழை இருக்குது. நிகழ்வுகள் இருக்குது. இந்த ஒரு நிகழ்வு மட்டும்தான் இரு காற்று இணைப்பை கடலிலே ஏற்படுத்திவிட்டு மேற்கு காற்று இருப்பதன் காரணமாக வெப்பமடைந்த காற்றாக கிடைக்க வளிமண்டலத்தில் போய் அது வங்கக்கடல் நிகழ்வில் போய் மழைப்பொழிவை கொடுக்குது தவிர தரையில் இல்லை. இது சுழன்று தரையேற்றும் இடம் அது ஒடிசா, ஆந்திர பிரதேசமாக வடக்கு ஆந்திர பிரதேசம் ஒடிசாவாக இருக்கும். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்து அது சிட்டகாங் அருகே வங்கதேச கரையை கடக்கலாம். இதனால் பெரிய அளவில் தமிழ்நாட்டுக்கு மழை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் தென்மேற்கு மேற்கு காற்று நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். அடுத்தபடியாக மே மாத 15 தேதிக்கு மேலும் மழைப்பொழிவு தொடர வாய்ப்பு இருக்குது. மே 22ஆம் தேதியும் மழை வாய்ப்பு உண்டுங்க. மே மாதம் 3ஆவது வாரம் வரைக்கும் 4ஆவது வாரம் தான் அரபிக்கடலோரம் மட்டும் மழைப்பொழிவு கொடுக்கும். அரபிக்கடலோரம் மட்டும் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு வரைக்கும் மட்டும் மழை இருக்கும் மே இறுதி நாளில். அப்போ மே இறுதி நாள் வரைக்கும் உள் மாவட்டங்களுக்கு மழை உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மழை உண்டு. கேரளாவிற்கு உண்டு. கர்நாடகாவிற்கு உண்டு. மே மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மட்டும் இருக்கும். அந்த மழையே கடலோரம் வரைக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி லேசாக பொழியும். அடுத்தபடியாக மே இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிடும். மே இறுதியில் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை தொடங்கியது முதல் தீவிர மழைப்பொழிவு. இந்த ஆண்டு தென் மாநிலங்களுக்கு வட மாநிலங்களை விட தென் மாநிலங்களுக்கு நல்ல மழை இருக்குது. ஒட்டுமொத்த சராசரிக்கு கூடுதல் மழை இருக்குது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். திட்டமிட்ட பணி செய்திருங்கள். நன்றி.